Beloved people in Christ, greetings to you all in the name of Jesus Christ the Lord. We welcome you all. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். He does all wonders and great things in all the lives of people who believe and trust in Him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆக நம்ம எல்லாருமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய சமூகத்துக்கு வருவோம். தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். Let's all come into His presence with praise and thanksgiving as He will lead us throughout this day. இந்த நவம்பர் மாதத்தின் 4வது வார செவ்வாய்க்கிழமைக்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to the 4th Tuesday of this November month. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்துமஸ் மாதம் ஆரம்பிக்க போகிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. The coming month is the month of Christmas for all of us. So let's continue to pray that God will lead us. போகிற கேரல்ஸ் எல்லாம் கூட ஆசீர்வதிக்கணும். எல்லா சபையார் போகிற எல்லா கேரல்ஸையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Let's all pray that all the carols will be blessed, that God should be with us and lead us. 59வது பாடல் ஜெபத்தோட்டத்திலே என்னேசு ராஜாவே, ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என்னேசு ராஜாவுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வாய் திறந்து பாடணும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எல்லோருமாய் என்னேசு ராஜாவுக்கே ஆமென் ஆண்டவரே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழுவத்தோடு உன்னாமம் பாடி மகிழுவேன், பாடி புகழுவேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உன்னை எடுத்து சொல்லுவேன், உன்னை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். Everybody, என்னேசு ராஜாவுக்கே என்னாலும்
என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்ந்தவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னாலும் ஸ்தோத்திரம் என்னாலும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்வதே தகுதியானது, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய கருத்துல கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, a loving Father, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். Lord, we thank you for this blessed evening time. மாலை வேளையும் வந்தது, இருளும் எங்களை சூழ்ந்து கொண்டது. The evening has come, the darkness has covered over us. எங்கே போவோம் ஆண்டவரே? Lord, where shall we go? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ என்று The life-giving words are with you. சீடர்கள் எல்லாம் உம்முண்டை வந்தார்கள் ஆண்டவரே. The disciples came to you, Lord. இன்றைக்கு அருமையான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் உம்முண்டை வந்திருக்கிறோம். Lord, even today, all the youngsters, small children, elderly people have come to your presence, Lord. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும் ஆண்டவரே. Lord, speak to each one of us, Lord. நாங்கள் கேட்கிறோம். We will listen. வாழ்வு தரும் வார்த்தையை தந்து எங்களை வாழ வைக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for you are going to give us life with your fulfilling words, Lord இந்த Jesus. யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we offer everybody who is watching online through Facebook, YouTube into your loving hands, Lord. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, bless each and everyone who is subscribing this video to others, Lord Jesus. பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். Lord, listen to all the songs, prayers and worship that is going to be led today, Lord, and bless each one of us. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We're going to praise you, worship you and thank you. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' loving precious name we offer this prayer. Amen. ஆமென். ஹalleluya. Praise the Lord. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களாமா? எப்படி இந்த 25 இயர் தொடங்குச்சின்னு தெரியல, ஆனாலும் இப்போ முடிந்து நம்ம இன்னொரு வருஷத்துக்குள்ள கடந்து போகிறோம். அதே 25 டேட்ல, அதே 25 வருஷத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம வாழ்க்கையில அவர் இதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம ஆண்ட சித்தத்துக்கு போகணும். ஆண்டவரே, என்ன இஷ்டமோ என் சித்தமோ இல்ல, உங்க இஷ்டம் உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லும் போது, அது ஒரு சிலது நம்மளால ஏற்றுக்கொள்ளாததை நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது அது தீமைக்கல்ல நன்மைக்காகவே மாற்றும். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு வீட்டுல மரணம், ஆனா அந்த வீட்டாரு அது ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. ஒரு 3 பிள்ளைகள், அந்த சகோதரனுக்கு 67 வயது. ஆகவே இந்த மரண காரியங்கள் அந்த குடும்பத்துல அந்த நாளிலோ அந்த நிமிஷத்துல ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, தீமைக்கல்ல நன்மைக்காகவே நான் மாற்றுவேன். ஆகவே அந்த ஆறுதலையும் அந்த தேறுதலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தான் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஆராதனை பாடலாக, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதை ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே என்று சொல்லி ஒரு கோரஸ் பாடல் தான். இந்த பாடலே இந்த புத்தகத்துல இல்ல. எல்லாரும் கரங்களை தட்டணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமாண்டவரே, நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்று நம்ம தாண்டி இந்த ஆராதனை பாடலை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி. Yes, Lord. நன்றி அப்பா. Thank you.
நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. தலை மீதே நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா, எனக்கு என்ன கவலை, காற்றில் கடலிய மனதிலே உன் அற்புத வார்த்தைகளே என் துணையாய் நிற்பதா, எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆமென். பாதை என்ன? இந்த காலம் சேர்ந்து கொண்டாது பாதை காத்த இயேசுவுக்கு எனக்கு பயமே இல்லை. இந்த அந்தகாரம் சூழ்ந்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். Thank you, Lord. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலோ, பாதை காத்த நேசருந்தில் பயமே இல்லையே. பாதம் என்னை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருந்தில் பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சொல்லணும். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, என் ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனையை தான் தேவன் அதிகமாய் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மோடு கூட வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் வழியாக பேசுவார். தேங்க்யூ லார்ட். எடுத்துக்கொள்ளலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, எஸ், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எஸ். Proverbs chapter 3 verses 7. எடுத்துக்கோங்க. Proverbs 3 verse 7. நீதிமொழிகள் 3 மற்றும் 7. Do not be wise in your own eyes. Fear the Lord and shun from evil. Amen. Amen. கண்டதலே இதேபத உத்திரா நீதிமொழிகள் 3:7. Proverbs 3:7. ನೀನೇ ಬುದ್ಧಿವಂತನು, ಎಣಿಸೆಡದೆ ಯೆಹೋವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕಟಾಕ್ಷದವನ್ನು ತೋರುದು ಬಿಡು. தமிழ் இன்னொரு படிங்கம்மா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எஸ். உன்னை ஞானி என்று நீ நினைக்காதே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நட என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஆராதனைக்குரிய தேவனை, அந்த வார்த்தை கொடுக்கிறோம் தேவனை, அந்த நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்கள் அப்படியே நின்று ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லோருமாக்க அப்படியே எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே என் கூட இருங்க, ஆண்டவரே என் பக்கத்துல இருங்க, ஆண்டவரே நான் ಹತ್ತಿರವಿರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನನ್ನ ಬಾಲು ಅಪ್ಪ ನೀವಿದ್ರೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಆಗುವ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ರಾಜ, ನನಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ, ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ ಎಂದು சொல்லி தேவன் அப்படியே கரங்களை ஊற்றி எல்லாரும் துதிங்க. எல்லாரும் அப்படியே துதிங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவன் அப்படியே துதிங்க. சத்தத்தை உயர்த்தி துதிங்க. Thank you Lord. எல்லாரும் துதிங்க. எஸ் 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 ஹalleluya. துதிக்கிறோம். நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். வா, நீ கூடவே இருக்கிறாய். ஒரு தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம். நீங்களே கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனை ஆராதிங்க. Thank you Lord. ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூட
எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் குடுமையிலும் என் கூறுவீரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்து வேலை தாயா இருக்கிறார், காயப்பட்ட நேரத்திலே அப்பனாய் இருக்கிறார், வியாதி வந்த நேரத்திலே வைத்தியராய் இருக்கிறார். அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கூடவீரும் என் கூடவீரும் அம்மா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் என் பக்கத்திலேயும் அம்மா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி என் நேரத்து வைத்தியரானீரே, சோதனை நேரத்து பரிகாரியானீரே. வியாதி என் நேரத்து வைத்தியரானீரே, சோதனை நேரத்து பரிகாரியானீரே. என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. நான் அத்திரவிடும், நான் அத்திரவிடும். ஓ இயேசுவே, நான் இங்கே விட்டு வாழ நாளும் நான் அத்திரவிடும். ஓ இயேசுவே, நான் இங்கே விட்டு வாழ நாளும். கரங்களை எட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. Hallelujah. Hallelujah, hallelujah.
ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான என் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மரண வீட்டை சந்தித்த மரண காரியங்களை சந்தித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என் தேவன் இங்க இருக்கிறவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. முக்கியமாக கேன்சர் நோயில் இருக்கிறதான செனமாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சிகிச்சையோடு இருக்கிற அந்த தாயாரை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே. இந்த தாயாரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற ரித்திகாவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வீடு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. லோனுக்காக அப்ளை பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வீடை அடையாளமாய் காண்பீங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க ராஜா. ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரே. கற்ப கனிகள் உருவாகட்டும் ஆண்டவரே. நீரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இடத்துல வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு பலவீனங்கள். இதுவரை இந்த சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. எல்லார் பாதிப்பிலும் இயேசுவின் ரத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் கழுவி சுத்திகரிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இவர்களை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் நீட்டி ஆசீர்வதிங்க. நான் வேத வசனத்தை சொல்லுகிற அப்பா ஊழியக்காரரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் ஆன்லைன் பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Thank you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். இன்றைக்கும் கூட வந்திருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவர் தாமே விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. அதற்கு இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில நாம் யாரா இருக்கிறோம், நம்முடைய பார்வையில நம் ஆண்டவர் எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நல்ல அருமையான ஒரு வார்த்தைகளை நாம பார்க்க போகிறோம். எல்லாருமா எடுத்துக்கோங்க. சங்கீதம் 33ஆம் அதிகாரம். இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு அதுதான். இன்னைக்கு வசனங்களை வாசிக்க போறாங்க. இயேசு சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Hallelujah. Psalms 33 verse 9. Psalms 33 9. 33:9. ಆತನು ನುಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಸಮಸ್ತವು ಉಂಟಾಯಿತು. ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸಿದನಲ್ಲ, ಸಂಪೂರ್ಣವಾದೇನು ಆಯಿತು. Amen. Hallelujah. 33:9. For he spoke and it came to be, he commanded and it stood firm. Amen. Hallelujah. ஒரே வார்த்தை தான். படிங்க. 33:9. அவர் சொல்ல ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அது அப்படியே நிற்கும். Hallelujah. நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார் வானமே உண்டாகு, அப்படியே உண்டானது. சூரியனே உண்டாகு, அப்படியே உண்டானது. சந்திரனே உண்டாகு, அப்படியே உண்டானது. தண்ணீரெல்லாம் ஒரு அண்டைக்கு போய் அப்படியே ஒரு குவியலாய் நில்லு அப்படின்னு சொன்னாரு, அது அப்படியே நடந்தது.
ஆக ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்டு இயற்கை அப்படியே நடந்தது. அது இன்றைய வரைக்கும் அப்படிதான் இருக்கிறது. அதே போல அன்பானவர்களே, புதிய ஏற்பாடுல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இறைச்சலோடு கூட இருந்த அந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பார்த்து சொன்னார், சமுத்திரமே இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தது. அவர் சொன்ன கட்டளைக்கு அப்படியே அடங்கிவிட்டது. அங்கிருந்த சீஷர்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவருடைய வார்த்தைக்கு இயற்கையெல்லாம் அடங்குகிறது, கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஏனெனில் அந்த இயற்கையை உண்டாக்கினவர் அவர்தான், அந்த இயற்கையை உருவாக்கினவர் அவர்தான், இந்த இயற்கையை படைத்தவர் அவர்தான். ஆக அவர் சொல்ல கட்டாயமாய் நடக்கும். ஆனால் அவருடைய சாயலில உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் இன்றைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் பாவமே வந்தது. கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் சாபமே வந்தது. கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் இன்னைக்கு கஷ்ட நஷ்டத்துல இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கீழ்ப்படியாமை தான். இன்னைக்கு நம்ம வசனம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமொழிகள்ல அருமையான ஒரு வசனம். என்ன வசனம் ஞாபகம் தான்? அதாவது, நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீ இருந்து அப்படின்னு சொன்னா, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த குடும்பம் நடத்தக்கூடாது ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த சபை நடத்தக்கூடாது ஆண்டவரே, என்னை கொண்டு ஒன்னே நடக்காது ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய ஞானம், நீதானே ஞானம் ஆண்டவரே, ஞானமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, நான் பயந்து இருக்கிறேன். ஆகவே என் வாழ்க்கையில ஆண்டவரே அதிசயமான காரியங்கள் இன்றைக்கும் நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். நம்முடைய குடும்பத்துல என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நடத்தி தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 33ல 12th வேர்ட் வாங்க, 33:12. அங்க பாருங்க என்ன சொல்றாரு. Blessed is the nation whose God is the Lord, the people he chose for his inheritance. Amen. ಯಾವ ಜನರಿಗೆ ಯೆಹೋವನು ದೇವರಾಗಿದ್ದಾನೋ, ಯಾವ ಜನಾಂಗದವರನ್ನು ಸಾಕ್ಷಿಯರಾಗಿ ಅಂದುಕೊಂಡಿದ್ದನೋ ಅವರೇ ಧನ್ಯರು. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படிங்க 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு, கர்த்தராகிய தேவனை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், தெய்வமாய் கொண்ட ஜாதியும் ஜனமும் கோத்திரமும் யாரா இருந்தாலும் சரி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும், அவரை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை அப்படியே நிற்கும். அதுக்கு நான் கீழ்ப்படினோம். ஆண்டவரே நான் சொன்னா ஒன்னும் நடக்காத ஆண்டவரே, நான் சொன்னா நம்ம சொன்னா ஒரு சில நேரத்துல பிள்ளைங்களை என்ன பண்றது இல்ல கீழ்ப்படிறது இல்லைங்க இல்லையா. பிள்ளைங்களே கீழ்ப்படியலன்னா மாமா மச்சான் கீழ்ப்படிவான். வீட்டுக்கு வந்த மருமக கீழ்ப்படிவாரா? வீட்டுக்கு வந்த மருமக கீழ்ப்படிவாரா? இல்லைங்க. இன்னைக்கு நாங்க அதான் இந்த வார்த்தை எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க ஒரு சாவுக்கு ஒண்ணு போயிருந்தோம். அவருடைய பேர் பாபு அருள்தாஸ். சுமார் இல்லைன்னா கூட எங்களுக்கு அவரை எங்க அக்கா அவங்க இருந்த நாள்ல இருந்து 35 வருஷத்துக்கு மேல தெரியும். ரொம்ப நல்ல அன்பான ஒரு மனுஷன். சத்தமா பேச மாட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு குணம் என்னன்னா, எந்த ஒரு சாவு வீட்லயும் இருப்பாரு, எந்த ஒரு கல்யாண வீட்லயும் இருப்பாரு, பர்த்டே இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவார், அவங்க சந்திப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார்.
நீங்க நான் சொன்னா ஆச்சரியப்படுவோம். முத்தியம்மாவுக்கு என்ன மாதிரி ஜனங்க வந்திருந்தாங்க. அந்த மாதிரி அவருடைய சாவுக்கு இல்லைன்னா கூட சும்மா அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா கூட 900-1000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. வெறும் சாவுக்குங்க 1000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. வராங்க போறாங்க. அந்த ஜெபம் நடந்து முடியறதுக்குள்ள எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. கடைசியில கல்லறைக்கு போனோம். அந்த கல்லறையை சுற்றிலுங்க ஃபுல்லா எனக்கு நான் கண்கில் இருக்கிறேங்க, சுற்றில எல்லாரும் ஜெபம் நடக்கும்போது என்ன அருமையா கவனிச்சிருந்தாங்க. அதோடு கூட மாத்திரம் இல்லைங்க, அங்க போறவங்க வரவங்களாம் பேசிட்டு போறாங்க. நானும் கேட்டுதாங்கிறேன். இந்த பாபுவை போல ஒருத்தன் வரமாட்டாங்க. இந்த பாபு அருள்தாசை போல இருக்க மாட்டாங்க. அவரை போல வரணும்னா பழகணும்னா நேசிக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத்தனை ஆச்சரியம். ஒரு செத்து போயிட்டாருங்க, அவர் பேரு சொல்லுது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னது அவர் வாழ்க்கையில நடந்தது. ஆண்டவர் சொன்னது அவர் வாழ்க்கையில அப்படியே கட்டளையிட்டது அப்படியே நடந்ததுங்க. கீழ்ப்படிஞ்சார். 3 பிள்ளைகளை கூட அவ்வளவு விசேஷமா அவர் வழி நடத்தினார். கடைசியில அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க, தாங்க ரொம்ப வேதனாயிடுச்சு. என்ன மெயின் ரோடு கூட போக விட மாட்டியாப்பா அப்படின்றாங்க. அவன் மனைவி சொல்றாங்க. கடைசியில அந்த கொட்டியை மூட சொன்ன அப்போ, என்ன மெயின் ரோடுக்கு போனா பத்திரமா போமா, உஷாரா வாமா. இனிமே யார் என்ன சொல்லுவாங்க? அவங்க கடைசி மகா வாமா போமான்னு சொல்லுவியாடாடி, இனிமே யார் சொல்லுவாங்க? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. பாருங்க, அவர் செத்து போயிட்டார், மண்ணில் வச்சுட்டு வந்துட்டோம். இப்படி தாங்க அங்க நின்று ஆயிரக்கணக்கான அந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னோம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க நீங்க நான் வாழணும். இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவர்கள் வருஷத்துக்கு 365 நாளும் சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. யாருக்கு மன்னிச்சிருக்கிறீங்க? விசுவாச பிரமாணத்தை சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கிறோம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? யாருக்கு இது வரைக்கும் சொல்லி இருக்கிறீங்க? எல்லாம் அப்படியே சைலண்டா கேட்டிருந்தாங்க. ஆமா, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில கட்டாயமா இந்த வசனம் பிரீச் செய்யும். ஆண்டவர் செய்வார். நீ ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இரு. நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட்டாத அப்படியே இருக்கும். இந்த முழு குடும்பங்க கண்ணீரோடு கூட இருந்தாங்க. வந்தவங்க போனவங்க எல்லாருடைய கண்ணீர் தான். எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் பர்த்டே தெரியும், யாருக்காவது பர்த்டே தெரியுமா? தெரியாது. மனுஷனுடைய பிறப்பையும் அவருடைய இறப்பையும் அவர் கையில இருக்குதுங்க. இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பன கனம் பண்றது பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி ஒருவர் நேசிக்கிறவர்களாய் நீங்க மாற்றுங்க. இன்னைக்கு 2 புருஷன் பஞ்சாதிக்கு அதான் சொன்னோம். எவ்வளவு நாளைக்கு அவன் பஞ்சாதிய வெறுத்துட்டு நீ போயிருப்ப? உன் பஞ்சாதிய கோச்சுக்கு நீ போயிட்டீன்னா சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நிம்மதியா இருக்க முடியாது, நீ எந்த ஊருக்கு போனாலும் கூட. அதே மாதிரி இங்க ஒரு பாலிவம் கோயில் கூட சொன்னோம், கூடுமான வரைக்கும் உன் புருஷனோட சமாதானம் ஆயிருப்பான். நீயே சமாதானம் பண்ணலன்னா அவர் யார்கிட்ட போவார்? இல்லையா? இத்தனை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள், கண்ணியமான்கள், பாக்கியமுள்ளவர்களாய் நம்ம வாழணும். இல்லையா? இல்லையா? நம்ம மத்தியில வந்திருக்கிற சகோதரர் கூட பாருங்க, கடந்த 2 மாசம் ஆச்சா, 4 மாசம் ஆச்சு. ரொம்ப அருமையான ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, காலமானாங்க. ஆண்டவர் அவரோட கூட இருக்கிறார். அந்த சகோதரி கூட அதான் சொன்னோம், ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு நீங்க துணையாக வாங்க. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் நீங்க தனிமையா ஆண்டவரே தகப்பனா இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தணும். பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள்
யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுல 14th word படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழணுங்க. நம்ம செத்த பிறகு கூட நம்முடைய நன்மை தீமையை ஒருத்தர் சொல்லணுங்க. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை ஒருத்தர் சொல்லணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு வருஷம் நாங்க எல்லாம் அதான் சொன்னோம். எத்தனை வருஷம் வாழ்ந்த, எப்படி எல்லாம் சுகபோகத்தோடு கூட வாழ்ந்த, எப்படி பணக்காரனா வாழ்ந்த, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாழ்ந்த. அவர் ட்ரெஸ் கொடுங்க எவ்வளவு நீட்டா போடுவார் தரணும். நல்லா நீட்டா போடுவாரு. நல்ல ட்ரிம்மோடு கூட வருவார். நல்ல ஷூட்டு கோட்டோடு கூட வர்றாரு. அவ்வளவு அழகா வருவார். நல்லா அன்போடு கூட பேசுவார். அவர் வழியா நாங்க எத்தனையோ வீட்டுக்கு ஜெபத்துக்கு போய்க்கிறாங்க. அவருடைய புது அபார்ட்மெண்ட்ல கூட மேல ஒரு மலையாளத்துக்கார இருக்கிறாங்க, கீழே ஒரு இந்திக்கார இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு நாங்க வந்தோம். எங்களை அவர் தான் இட்லி பண்ணார். பிரதர், என் மக வீட்டுக்கு ஒரு நாள் போலாம் பிரதர், என் மகன் வீட்டுக்கு ஒரு நாள் போலாம் பிரதர், இதுதான் சொல்லுவார். அநேக ஜெப கூட்டங்கள் அவர் தான் வீடுகள்ல ஏற்படுத்துவார். நாங்க போறதுக்குள்ள அவர் தான் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. இதான் உண்மையான ஒரு சாட்சி. அல்லேலூயா. யார் கேட்கிறாங்களே இல்லையா, அவர் பாபு கேட்க மாட்டார். நம்ம சொல்றது ஆண்டவர் நினைப்பார். அல்லேலூயா. 14வது வசனம் படிங்க. 14th word. 33:14. ತಾನಿರುವ ಶ್ವಾಸದಿಂದ ಭೂಮಿ ನಿವಾಸಗಳೆಲ್ಲರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತಾನೆ. ஆமென். அல்லேலூயா. படிமா. படிக்கிறாங்க. From the place of his dwelling, he looks on all the inhabitants of the earth. ஆமென். நீங்க நினைக்க கூடாது அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி. பைபிள் சொல்லுது பாருங்க. படிங்க 14வது வசனம். தாம் வாசமா இருக்கிற அப்படின்னா எங்க? பரலோகத்திலே வாசமா இருக்கிற தேவன் சொல்றார். உன்னதத்திலே வாசமா இருக்கிற தேவன் சொல்றாரு. நல்ல கவனிங்க. தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து இடத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். என் வாழ்க்கையில இது நடக்கணும். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. முன்னைய ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். எங்க போற, எங்க வர, எங்க நிக்கிற, என்ன பேசுற, என்ன வாங்குற, என்ன கொடுக்குற, நன்மையானதை செய்றியா, தீமையானதை செய்றியா? இன்னைக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க அவர் சாவுக்கு வந்திருந்தாங்களே, இதெல்லாம் எது? ஆண்டவருடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் குடும்பத்தை அவ்வளவு அன்பாய் அவர் நடத்து. அதுதான் அன்பானது. கர்த்தர் நம்ம மேல முழு நோக்கமா இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான். அதனாலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுங்க வீட்டுல எல்லாம் பாருங்க நிறைய வசனங்கள் தான் இருக்கும், படம் இதா இருக்காது. எதுக்காக? சாட்சி தாங்க. வார்த்தை அழியாது. சுருபம் அழிஞ்சிடும், விக்கிரகம் அழிஞ்சிடும், ஒரு போட்டோ இந்த அள்ள போயிடும் இல்லையா? கடைசியில என்ன இருக்கும்? வார்த்தை தான். வார்த்தையான தேவன் தான். வார்த்தையில தான் சகலமும் உண்டாக்கினார். அந்த வார்த்தையினாலதான் முதல் ஆசீர்வாதம் எங்க வந்து தெரியுமா? சீக்கிரம் வாங்க. ஆதியாகமம், ஜெனிசிஸ். சீக்கிரம் 21st chapterல ஒரே ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார். உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய இனத்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பெரிய சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை 25 ஆண்டு காலங்கள், எத்தனை ஆண்டு? 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்தாங்க அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துக்காக. இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் 25வது ஆண்டுல 100 வயது ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு. பாருங்க, ஜெனிசிஸ் 21st chapterல 1 and 2. சீக்கிரம். Now the Lord was gracious to Sarah as he had said, and the Lord did for Sarah what he had promised. And Sarah conceived and bore Abraham a son in his old age,
at the time of which God had spoken to him. ಆಮೆನ್. ಓದಿ ಸ್ವಾಮಿ ಬೇಗ. ಅಬ್ರಾಮನು ಅಲ್ಲಿಂದ ಕಾನಾನ್ ದೇಶದ ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಸೀಮೆಗೆ ಹೋಗುತ್ತಾ ಕಾದಾಶಿಯನ ಸೂರ್ಯನಿಗೆ ನಡುವ ವಾಸ ಮಾಡಿಕೊಂಡುವ ಕೆಲವು ಕಾಲ ಗರಾರಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು. ಆತನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು ತಂಗಿ ಎಂದು ಹೇಳಿದಾದ್ದರಿಂದ ಗದರಿಗೆ ಅರಸನಾದ ಅಬೀಮೆಲೆಕನನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಟ್ಟು ಆಕೆಯನ್ನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡನು. ஆமென். இப்ப படிங்க ஆதியாகமம் 21ல 1-2 படிங்க சீக்கிரம். கர்த்தர் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி எப்போ 25 வருஷத்துக்கு முன்பு வாக்கு கொடுத்திருந்த அந்த சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடாட்சமானார்னா கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுறான்? நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மனுஷன் மறுக்கிறாரா இல்லையோ, ஆனால் கடவுள் மறக்காம அதாவது சாராளை தேவன் கடாட்சித்தார், கண்ணோக்கி பார்த்தார். ஆமாம். நீங்க நாம நினைச்சிருக்கிறோம் நம்மள பார்க்கல ஆண்டவர், என்ன இல்ல பார்க்கிறாரு, பார்த்தும் தான் இருக்கிறாரு. நம்முடைய ஜபத்தையும் கேட்கிறாரு, நம்முடைய விசுவாசத்தையும் பார்க்கிறாரு. நீ எவ்வளவு நாள் ஜெபிக்கிற, எவ்வளவு நாள் விடாப்படியா இருக்கிற, எவ்வளவு நாள் நம்பிக்கையோடு கூட இருக்கிற, ஆட குட்டா கொடுக்கிறாரு, விட்டா முடிவு பரவாயில்லை அப்படின்னு இருக்கிறியா? ரெட்ட விசுவாசத்துல இருக்கிறியா, இல்ல ஒரே விசுவாசத்துல இருக்கிறியா? அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். சாராளை தேவன் கடாட்சித்தார், கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே, கர்த்தர் தாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியே சாராளுக்கு செய்தருளினார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாருங்க. அவர் தாங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருங்க. இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் என்றைக்கும் மாறாதவர். மனுஷனாகிய நாம மாறிடும். ஆண்டவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை அவர் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆக ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு கூட ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதே 22ஆம் அதிகாரம் வாங்க, பக்கத்து பேஜ் வேணா தமிழ்ல படிச்சுங்க, டைம் ஆயிடுச்சுங்குது. இங்கிலீஷ்ல எடுக்கிறதா சீக்கிரம். 22:18. In your seed all the nations of the earth shall be blessed, because you have obeyed my voice. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ்ல படிங்க. 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு, ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமே, ஆண்டவர் இயேசு பேசுறாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் தாங்க. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் தெரியுமா? அப்படியே தமிழ்ல மேல வாங்க, 14வது வசனம் படிங்க, சீக்கிரம் வாங்க. 14வது வசனம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு அவர் சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அந்த மலை மேல் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கர்த்தரிடம் நிற்கும் என்ற அந்த வார்த்தையை நீ நம்பி போனே அப்படின்னு சொன்னா, உன் வழியாய் என் வழியாய் ஆண்டவர் சொல்வார். யெகோவா ஈரே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. 14வது வசனம் படிச்சிருங்க, தமிழ்ல படிங்க. 17 பாருங்க, மறுபடியும் சொல்றார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், நான் உன் சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
வார்த்தை மாறாதுங்க. இதே ஆசீர்வாதத்தை யாக்கோபு கூட சொன்னார், உன்னுடைய சந்ததியை மணலத்தனையாக நான் உயர்த்துவேன். அவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்க பைபிள்ல மிக அருமையா யோவான் 21 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு மரித்த பிறகு அவர் கல்லையில அடக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு. அங்க போகும்போது கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, சீடர்கள் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போனாங்க. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சாங்க. ஏதாவது கிடைச்சா அவங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒண்ணுமே கிடைக்கல. மறுநாள் விடியற் காலையில கரையில ஆண்டவர் இயேசு நிற்கிறார். இயேசுதான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியவே இல்லை. ஆனாலும் அங்க நிற்கிற ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைங்களே சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆண்டவர் பேசுறாரு அவங்க கிட்ட. ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சோம், ஒண்ணுமே கிடைக்கலப்பா அப்படின்னு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு, வலையை வலது பக்கமா போடுங்க. ஹல்லேலூயா. ஏன் வலது பக்கமா போடு அப்படின்னு சொன்னா தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் எங்க உட்கார்ந்தாரு? வலது பக்கத்துல உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எதை ஒன்று வேணுமானாலும் அவர் பரிந்து பேசும்போது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் உன் வலையை வலது பக்கமாய் போடு அப்படின்னு போட்டதுக்கு நீங்க மார்க்கு லூக்காலாம் நீங்க படிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, ஆண்டவரே ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்ச ஒண்ணும் கிடைக்கல, ஆனால் நீர் சொல்லுகிறீர் என்று சொல்லி விசுவாசித்து போடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பேதுரு போடுறார். இதான் பைபிள் சொல்லுகிறது, இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை அவர்கள் எடுத்தார்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை அது அப்படியே நின்றது. இந்த வார்த்தைக்காக தான் உங்களையும் நம்மையும் இன்றைக்கும் தேவன் அழைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில விசேஷமான ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறதா இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், ஒரு நாள் வரும். அதுக்காக நாம காத்திருக்கணும், ஜெபத்துல காத்திருக்கணும். காத்திருத்தல் அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி கொண்டிரு, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிரு, ஆண்டவருடைய முகத்தை நீ நோக்கி பார்த்து கொண்டே இரு. இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் விசேஷமாய் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில தருவார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தை கடைசியா எப்படிப்பட்டது? அதாவது லூக்கா 4th chapterல 4th verse பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அநேக காரியங்கள் ஆண்டவர் தாமே அதை நமக்கு ஆசீர்வதித்து தரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். 4th chapterல 4 போதானா? Jesus answered, it is written, man shall not live by bread alone. Amen. ಆಮೆನ್. ಓದೋಣ 4 ಕೂಡ ಎಂದು ಹೇಳಲು ಯೇಸು ಅವನಿಗೆ, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರದಿಂದ ಬದುಕುವುದಿಲ್ಲ ಎಂದು ಬರದೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா. தேவர வாக்கியದಿಂದ ನಾವು ಬದುಕುತ್ತೇವೆ. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். கட்டளைங்க தமிழ்ல அவர் பிரதியுத்தரமாக, அவர் எல்லாரையும் பார்த்து இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் கிடையாது, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் என்று சொல்லி உபாகமத்திலே 8:3 சொன்ன அதே வார்த்தையை தான் மத்தேயு 4:4 கூட சொல்றாரு. லூக்கால 4:4 கூட ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். இது யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? யார்கிட்ட சொன்னாரு? பிசாசு கிட்ட சொன்னாருங்க. பிசாசு ஒரு கல்லை கொடுத்து 40 நாள் உபவாசமா இருக்கிறியப்பா, இத ரொட்டியாக்கி அந்த கல்ல ரொட்டியாக்கி முடியும் உன்னால,
என்னால முடியாதது ஒண்ணு இல்ல. பிசாசுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியல. பிசாசுக்கு தெரிஞ்சுங்க, மனுஷனுக்கு தெரியல. இந்த கல்லை ரொட்டியாக்கி சாப்பிட்டு உன்னால முடியும். ஏன் பசியா இருக்கிற நீ? சர்வ வல்லவர் நீ, சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மாறாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவரை விட்டு ஓடி போனார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீ ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட அப்படியே நிற்கும். நம்ம இல்லாம நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய கருத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போம். வாப்பா. ಸಂತೈಸುವ ತಾಯಿಯಂತೆ ನನ್ನೇಸು ನನ್ನನ್ನು ಎಲ್ಲರೂ ಸಂತೈಸುವ ತಾಯಿಯಂತೆ ನನ್ನೇಸು ನನ್ನನ್ನು ಒರಗಿಸುವ ಎದೆಯಲ್ಲಿ ಮನಭಾರವ ನೀಡುವ, ಒರಗಿಸುವ ಎದೆಯಲ್ಲಿ ಮನಭಾರವ ನೀಡುವ, ಅಸ್ಪಮಿ ನಾಯೋ we will serve you, oh Lord. We will serve you, oh Lord. We will serve you, oh Lord. As for me and my household, we will serve you, oh Lord. Thank you, thank you. We will serve you, oh Lord. We will serve you, oh Lord. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. do not think that you are so wise. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூட இரு. You also should be with the fear of the Lord. நான் சொல்ல ஆகும், I will tell, நான் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். if I proclaim, and that will stand firm. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, போதும். Oh Lord, you tell one word into our life, oh Father. நாங்கள் பாடின பிரகாரம் நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே. As we sang a song, oh Father, if you tell, that is enough. எங்க வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. Our life will change. எங்க குடும்ப பிரச்சனை மாறும் Our ஆண்டவரே. family situation problems will எங்க change. கடன் தொல்லைகள் மாறும் All ஆண்டவரே. our financial crisis will change. நாங்கள் எல்லோரும் உமக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. Let us also obey and be obedient to you, O Father. ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியும் உமக்கு கீழ்ப்படிகிறது ஆண்டவரே. O Lord, even all the saints of the Lord who believes in you and obeys you. எல்லா விதமான இயற்கை உமக்கு கீழ்ப்படிகிறது ஆண்டவரே. Even all the different seasons, O Father, listens to you. ஆண்டவரே, உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாங்களோ கீழ்ப்படியாமற் போனோம் ஆண்டவரே. O Father, that we have been created by you and we did not listen to you or obey you. ஆனால் இன்றையிலிருந்து நாங்கள் கீழ்ப்படிகிறோம் ஆண்டவரே. From this day, O Father, we obey and we will listen to you. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. Let your word, O Father, be fulfilled in our lives. நீ சொன்னால் போதும் நான் நடப்பேன் ஆண்டவரே. If you tell, O Father, that I will walk. நீ சொன்னால் போதும் நான் வாழ்வேன் ஆண்டவரே. If you will tell a word, O Father, that I will live. நீ சொன்னால் போதும் என் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே. If you utter a word, O Father, I believe that there is a peace within my family. நீ சொன்னால் போதும் எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் ஆண்டவரே. To say one word, O Father, that my tears will be wiped away. ஆண்டவரே, கணவனை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, மனைவியை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. Oh Father God, there's so many people who lost their husbands and wives and the children, the master. ஒவ்வொரு வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. I pray, oh Father, and I ask
that you will give them the peace of mind in their life. ஆண்டவரே, இன்றைக்கு மரித்த பாபு அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட குடும்பத்தாரோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. Oh Father, I pray for the family who lost Babu uncle. Bless his wife and his children. அந்த பாபு உள்ளத்துல இருந்த அதே விசுவாசம் மனைவி பிள்ளைகள் உள்ளத்துல வரட்டும் ஆண்டவரே. Let the same faith which Babu uncle had, oh Father, let the families also have the same faith. ஆண்டவரே, நாங்களும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Oh Lord, change us as we believe in you. வாலிப நாட்கள்ல ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. In the days of youth, oh Father God, we believe that you will bless us with all the heart's desire that you have kept according to your will. இங்கே பாடின, ஜெபித்த, துதித்த, ஆராதித்த, இசைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Father God, I surrender each one of them who praise and worship and lifted your hand, lifted your name. நீர் சொன்னால் ஆகும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். Oh Lord, we believe that if you say that will happen, oh Master. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். I give you all the glory, honor and domain forever to you. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of my Lord Jesus Christ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட்ட நிற்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்வோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். நாம யோசிச்சுக்கலாம், அவர் நம்ம வாழ்க்கையில என்ன சொன்னாரு, அவர் நம்ம வாழ்க்கையில என்ன கட்டளையிட்டாரு, அதன்படி நம்ம செய்கிறோமா, அதன்படி இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்தாலே போதும். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே ஒரு பழைய பாடல் சொல்கிறது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். ஆமென். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, கை தட்டி பாட எல்லாரும். கூடாதது ஒன்றுமில்லையே. தேங்க்யூ லார்ட். கை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே காரியம் சுத்தமான, சுத்தமாக என்று சொன்னார், கிறிஸ்தவர்களுடைய சுத்தமான வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான சுத்தமானாரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கான சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே, அல்லேலூயா, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது
ஒன்றுமில்லையே நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது விசுவாசத்தோடு இருக்கும் நம் வாழ்க்கையில் எதுதெல்லாம் ஆக்கலையோ எதுலும் கூடாது இருக்கிறதோ அவர் சொன்னால் ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும். ஆகவே இந்த நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லியும் ஹாப்பி வெட்டிங் டே என்று சொல்லியும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே மகள் மேட்லின் சிந்தியா சரண் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. கரங்களை தட்டி அந்த மக்களை வாழ்த்தலாம். மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். டெல்லியில் இருக்கிற பிரகாஷ் சலூமி அவங்களுக்கு என்னுடைய இன்னைக்கு திருமண நாள். கர்த்தர் அந்த பிள்ளைகளையும் வாழ்க வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறோம். God bless you all. Be safe. Our Lord Jesus is coming soon. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே